குட் மார்னிங். கர்த்தர் 4 மாதங்களை கடந்து 5வது மாதத்திற்குள்ள கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த 5வது மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 138 8வது வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நிச்சயமாக கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார். பைபிள்ல யோயாக்கிம் என்று ஒரு ராஜா இருந்தார். அவர் 18 வயதுல ராஜாவானார். 3 மாதங்கள் தான் அவளை அரசாண்டார். ஏன்னா பாபிலோன்ல அவர் சிறையாக கொண்டு போகப்பட்டார். அவர் கிட்டத்தட்ட 37 வருடங்கள் சிறையிருப்பில் இருந்தார். அவர் சிறையிலிருந்து வெளியே வருகிற பொழுது 55 வயதா இருந்தது. அந்த பாபிலோன்ல புதிய ராஜா வந்த பிறகு யோயாக்கிமின் மீது தயை வைத்து அவரை வெளியே சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். வெளியே கொண்டு வந்து அவரோடு கூட அன்பாக பேசினார். அவருடைய தலையை மீண்டுமாக உயர்த்தினார். அவருக்கு மீண்டுமாக அவர் இழந்து போன அந்த சிங்காசனத்தை அவருக்கு கொடுத்தார். அவரு சிங்காசனத்துல இருப்பதை போல அதை விட காட்டிலும் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல கொடுத்து அவருக்கு வேண்டிய தயவெல்லாம் செய்து அவருக்கு போஜனத்தை கொடுத்து அவருடைய சிறையிருப்பினுடைய வஸ்திரங்களை எல்லாவற்றையும் மாற்றி அவருக்கு ஒவ்வொரு நாளுக்கும் வேண்டிய பண தேவைகளை ஒவ்வொரு நாளும் கொடுக்கும்படியாக கட்டளையிட்டார். கர்த்தர் யோயாக்கீமுக்காக ஒரு ராஜாவை கொண்டு அப்படியாய் செய்தார். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் நீங்க என்ன சிறையிருப்புல இருக்கிறீங்களோ அதை எல்லாவற்றையும் அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு நீங்க இழந்து போன ஸ்தானங்கள், இழந்து போன வேலைகள், இழந்து போன காரியங்கள், நான் இன்னுமா எதையுமே என்னுடைய வாழ்க்கையில நான் அச்சீவ் பண்ணல என்று சொன்ன எல்லா காரியத்தையும் கர்த்தர் உங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார். யாக்கோபுடைய வாழ்க்கையில நான் பார்க்கிற பொழுது யாக்கோபு அவருடைய மாமா வீட்டில் லாபானுடைய வீட்டில் அவர் தன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறார். அவருடைய 2 மகள்களையும் திருமணம் செய்து கொள்ளுகிறார். அந்த இடத்துல லாபான் கொடுக்க வேண்டிய சம்பள பணத்தை யாக்கோபுக்கு கொடுக்காமல் 10 முறை மாற்றுகிறார். ஆனால் யாக்கோபு கடினமாக உழைக்கிறார். நாட்கள் கடந்த போது யாக்கோபு சொன்னார் லாபானை பார்த்து, நான் உனக்காக உழைத்தது போதும், இனி என்னுடைய குடும்பத்திற்காக நான் சம்பாதிக்க வேண்டும், நான் என்னுடைய தேசத்திற்கு திரும்பி போகிறேன் என்று. லாபான் கேட்டார், நான் உனக்கு என்ன செய்யணும், என்ன கொடுக்கணும் என்று. யாக்கோபு சொன்னார், நீ ஒன்றும் கொடுக்க வேண்டாம், நான் சொல்லுவதை மாத்திரம் நீங்க செய்யுங்க என்று. என்ன என்னும் போது ஆடுகளில புள்ளியும் வரியும் கலப்பு நிறம் உள்ள செம்மறி ஆடுகளும் புள்ளியும் வரியும் இருக்கிற வெள்ளாடுகள் எதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் இனிமேல் எனக்கு நீங்க சம்பளமாய் கொடுங்க, அதெல்லாம் என்னுடையதாகும் என்று. அப்படியாகவே லாபானும் சரி என்று சொன்னார். யாக்கோபு என்ன பண்ணினார், அந்த ஆடுகள் பொழியும், தண்ணீர் குடிக்க வருகும் பொழுது ஆடுகள் பொழியும். அப்பொழுது அவர் ஒரு மரங்களை, வாதுமையும் புன்னை மரத்தையும் அதனுடைய கொம்புகளை வெட்டி அதனுடைய இடையில அந்த தோல் பட்டையை அவர் உரித்த போது அது வெள்ளையும் கருப்புமான ஒரு கொம்பாய் இருந்தது. அதை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்பொழுது பொழிகிற பொழுது அதன் முன்னதாக போட்ட போது யாக்கோபு எப்படி அவர் செய்தாரோ அப்படியாகவே அதுவும் புள்ளியும் கருப்பும் புள்ளிகள் உள்ள ஆடுகளை போட்டது. அது எப்படியாம், அவர் நல்ல பலனுள்ள ஆடுகள் பொழிகிற பொழுது அந்த குச்சியை போடுவார். அதை பார்த்து கொண்டே பொழிகிறதுனால அதே போன்று கருப்பும் புள்ளியும் கலப்புமான செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளுமாய் இருந்தது. இப்போ பலவீனம் உள்ளதெல்லாம் லாபானாய் போய் சேர்ந்தது, பலமுள்ள ஆடுகள் எல்லாம் யாக்கோபுடையதாய் மாறினது. வர வர விருத்தி அடைந்தார் என்று. கர்த்தர், ஒருவேளை மனிதன் யாக்கோபை ஒருவேளை லாபான் ஏமாற்றி இருக்கலாம், ஏற்ற கூலி கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் யாக்கோபுக்காக அவர் நினைத்தபடியாக செய்து முடித்தார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கூட நீங்க எதை செய்யணும்னு நினைக்கிறீங்க, எனக்கு விருத்தி இல்லை, எதுவும் நடக்கலை, எதுவும் முடியலை என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நீங்கள் எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, எதை தொடங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாவற்றையும் நன்மையாக விருத்தி அடையும்படியாக கர்த்தர் நிச்சயமாக செய்வார். ஒருவேளை இன்னும் என் வாழ்க்கையில் எதுவுமே தொடங்கலை, என்னுடைய திருமண வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வரலை, என்னுடைய வேலையில் ஒரு முடிவு இல்லை, என்னுடைய காரியத்தில், என் மகளுடைய வாழ்க்கையில், என் மகனுடைய வாழ்க்கையில் என்ன காரியங்கள் இன்றைக்கு முடியாமல் இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, ஒருவேளை வீடு கட்டினேன், இன்னும் அதை நான் முடிக்க முடியலை,
முடியலை, நான் துவங்கின காரியங்கள் எதுவும் முடிக்காமல் எல்லாமே பாதியில் இருக்கின்ற ஒருவேளை நீங்கள் துக்கத்தோடு இருப்பீர்களானால் கர்த்தர் இந்த நாளில் கொடுக்கிற வார்த்தையின்படியா கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் குறைவில்லாதபடிக்கு அவர் செய்து முடிப்பார். Have a nice day. Jesus loves you.